வணக்கம். திருப்பொற்சுன்னம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். மாணிக்கவாசகர் வரலாறுல நம்ம தொடர்ச்சியா இப்ப பார்ப்போம். மன்னன் கிட்ட இருந்து இவரு மாணிக்கவாசகர் சொல்லிட்டு வந்தாரு இல்லைங்களா, எனக்கு இந்த அமைச்சர் பதவி வேணாம், நான் சிவ சிந்தனையில சிவ தியானம் பண்ணிட்டு போகணும், என்னை விட்டுடுங்கன்னு சொல்லவே அவர் இதுதான் இறைவன் ஆணைன்னு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர் ரொம்ப சந்தோஷத்தோட இந்த அமைச்சர் என்ற வேடத்தை இது பண்ணிட்டு தவ வேடம் பூண்டு அவர் இருந்த திருப்பெருந்துறையில அவரு குருவை தேடி போறாரு. அங்க குரு இருக்கிறாரு. அந்த சீடர்களோடு இவரும் அடியவர்களா இருந்து இந்நேரம் சிவபக்தி தியானம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். குருநாதரும் நான் கைலாயத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அடியவர்கள் எல்லாருக்கிட்டே சொல்றாரு. நான் கைலாயத்துக்கு போகணும்னு, என்ன பின்தொடர்ந்து வர வேண்டான்னு சொல்லிடுறாரு. அடியார்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது அவர் சொல்றாரு, இதே குருந்த மரத்தடி நிழலிலிருந்து நான் என்னுடைய தெய்வீக பீடத்தை அமைச்சு என்னோட திருவடிகளை அதுல வச்சு வழிபட்டுட்டு வாங்க. இந்த கோயில் குளத்துல ஒரு நாள் தீப்பிழம்பு ஒண்ணு ஏற்படும், அதுல என்னை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அப்படியே அங்கே இருக்காங்க. ஆனா மாணிக்கவாசகர் மட்டும் அவரை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. அப்ப இறைவன் திரும்பி பின்தொடராதேன்னு சொல்லிட்டு, நீ திரு உத்தரகோசை மங்கையில போய் நிறைய சோத்திரங்கள் பாடல்கள் பாடிட்டு திருக்கழுக்குன்றம் திருவண்ணாமலை போன்ற பல ஸ்தலங்களுக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு கடைசியில தில்லை என்னை அடையலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மாணிக்கவாசகரும் அந்த குருந்தமர நிழலிலேயே ஒரு தெய்வீக பீடம் அமைச்சு இவருடைய திருவடியை அதுல எழும்ப செய்து எல்லாரும் வழிபாடு பண்ணி எல்லாரும் சிவபக்தியிலும் இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த இறைவனோட திருவடி எழுப்ப வச்சாங்க இல்லைங்களா, அந்த தெய்வ பீடத்துல இருந்து அவர் இறைவன் திருவடியை நினைச்சு எல்லாரும் கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இறைவன் சொன்னபடியே அந்த குளத்துல தீப்பிழம்பு எழும்புச்சு. இறைவன் இடப வாகனாக அம்மையப்பராக எழுந்திருக்கும் போது எல்லா அடியார்களும் திரு ஐந்தெழுத்த ஒதுக்கிட்டே அந்த தீப்பிழம்புல இறங்கி இறைவன் கிட்ட போய் சிவகணங்களா நின்னுட்டாங்க. ஆனா மாணிக்கவாசகர் மட்டும் யோக நிலையிலே இருக்காரு. அவருக்கு அது தெரியல. ஆனா அவர் யோக நிலையில தான் இவங்க எல்லாருமே அந்த தீப்பிழம்புல போய் இறைவன் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த தீப்பிழம்பு எல்லாமே மறைஞ்சிடுச்சு. உடனே மாணிக்கவாசகர் அந்த அவருடைய திருவடியை புடிச்சுக்கிட்டு அழுறாரு, கதறி அழுறாரு, என்ன மட்டும் இப்படி விட்டுட்டியப்பா அப்படின்னு அழுது அவர் அதுக்கப்புறம் அவரே மனதை ஒரு நிலைப்படுத்தி இறைவன் எனக்கு சொன்ன ஆணையெல்லாம் என்ன அதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்ட்டு அவரு திரு உத்தரகோசை மங்கை அந்த தலத்துக்கு போறாரு. அங்க சில பாடல்கள்லாம் பாடுறாரு. அங்கேயும் இறைவன் இவருக்கு குருந்த நிழல்ல தரிசனம் கொடுத்தாரு இல்லைங்களா, அதே வடிவுல இவருக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கும் போறாரு. அங்க போய் தங்கியிருந்து பாடல்கள் பாடும்போது அங்கேயும் இறைவன் தரிசனம் கொடுக்கிறாரு. அவர் அங்க தங்கி இருக்கும் போது மார்கழி மாசத்துல திருவாதிரைக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி கன்னி பெண்கள் எல்லாம் ஒருத்தரை எழுப்பி நீராடி இறைவனை வழிபாடு செய்வாங்க. அதை பார்த்து மகிழ்ந்த இவரும் அங்க திருவம்பாவை பாடல்களையும் பாடினாரு. அதுக்கப்புறம் இவரு திருக்கழுக்குன்றம் போய் பாடினாரு. அங்கேயும் இறைவன் தரிசனம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போயிட்டு கடைசியா இவரு தில்லைக்கு அடையிறாரு. தில்லையோடைய எல்லை வந்த உடனே அவருக்கு மனசுல எல்லாம் நம்ம அந்த கைலாயத்துக்கு வந்துட்டோமோன்ற அளவுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருந்தது. அங்க இறைவனை தரிசனம் பண்ணி அவரு அங்கேயும் இவருக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. இறைவன் அங்க நடராஜ பெருமாளை பார்த்தோன்னு தரிசனம் தர்றாரு. அங்கேயும் நிறைய பாடல்களை அவர் பாடுறாரு. இவர் எப்பவுமே திருவம்பலம், செம்பொன் அம்பலம், திருச்சிற்றம்பலம் இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. இவரை பத்தி ஊர் ஜனங்க எல்லாருமே இவரை பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. இத சோழ மன்னன் கேள்விப்பட்டு இவரை வர வைக்கிறாரு. அரசவைக்கு வர வச்சு இவரை அமர்த்தி இவரை பேச வைக்கிறாரு. அப்ப அவர் இந்த திருவம்பலம், செம்பொன் அம்பலம் சொல்லிட்டே இருக்கிறத பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன பொருள்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, தீயவரும் உள்ளன்போட இந்த எழுத்தை உச்சரிக்கும் பொழுது திரு ஐந்தெழுத்தை 21,600 தடவை சொன்ன பலனை தரும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு. அப்ப அங்க இருந்த ஒரு புத்த குருவை ரொம்ப கோவப்பட்டு, எங்க புத்தரை விட ஒரு பெரிய கடவுள் உண்டா, நான் இன்னைக்கே தில்லைக்கு போய் இத நான் வாதிட்டு ஜெயிக்கிறேன், அந்த சைவ மதத்தை சைவ சமயத்தை நான் தோக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி தில்லைக்கு போறாரு. அவர் கூடவே சோழ மன்னன் இல்ல, ஈழ நாட்டு மன்னன். அவரு அவருடைய ஊமை பெண், அந்த பொண்ணு பிறவியிலேருந்து ஊமை.
அந்த பெண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இவரும் வந்து போறாரு, தில்லைக்கு போயிடுறாரு. எல்லாரும் வந்து தில்லையில போய் அந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி வந்து சோழ மன்னனுக்கு காதுக்கு போகுது. சோழ மன்னன் வந்து என்ன பண்றது, இவரை வந்து எப்படி இதுக்கு என்ன எப்படி பாக்குறது சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. அந்த தில்லை கோயில் இருக்கிறவங்க சொல்றாங்க, நீங்க இங்க எல்லாம் வந்து உட்காரக்கூடாதுன்னு அந்த புத்த குருவை சொன்னவர் அவர் சொல்றாரு, நாங்க உட்கார்ந்து சாமியை கும்பிட ஒண்ணு வரல, இந்த சைவ சமயத்தை தோக்கடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், என் கூட வாதாடுறதுக்கு யாராவது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவே அதுவும் ராஜா கிட்ட சொல்றாரு, சோழ மன்னன் கிட்ட. சோழ மன்னன் ஆச்சரியப்படுறாரு, பயப்படுறாரு, இவரை யார் ஜெயிக்கிறது அப்படின்னு அந்த கவலையிலேயே அவர் தூங்கிடுறாரு. அவர் கனவுல வந்து சிவபெருமானை வந்து அஞ்சற்க வாத ஊரான் வந்து நம்ம சைவ சமயத்தை ஜெயிச்சு பேசிடுவான், அவனை வந்து வாதாட சொல்லுங்க அப்படின்றாரு. அவர் கனவுல மட்டும் வந்து சொல்லல, ஊர்ல இருக்கிற எல்லாருடைய கனவுலையும் வந்து வாத ஊரான வர சொல்லுங்க, அவரு ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில எல்லாரும் எழுந்து ஏன் கனவுல இப்படி வந்தாரு, ஏன் கனவுல வந்தாரு எல்லாரும் சொல்லவே எல்லாரும் சந்தோஷப்பட்டு எல்லாரும் போய் வாத ஊராரான மாணிக்க வாசகரை அழைச்சு சொல்றாங்க, நீங்க தான் அவர்கிட்ட போய் பேசி நம்ம சைவ சமயத்தை ஜெயிக்க வைக்கணும்ட்டு. அவரும் அதை ஒத்துக்கிட்டு தில்லைக்கு வந்துடுறாரு. வந்தவர் வந்து இந்த புத்த குருவை வந்து நேரா பார்க்க மாட்டேன், தீயவர்களை வந்து கண்ணால கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவங்க எதிர்க்க ஒரு திரைய போட சொல்லிடுறாரு. திரைக்கு அந்த பக்கமா புத்த குரு அவரு கூட விவாதம் பண்றதுக்காக இருக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இவரு வந்து என்ன வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேக்குறாரு, புத்தகுரும் கேக்குறாரு. இவரு வந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இந்த எந்த விளக்கமும் வந்து அவர் காதுல ஏத்துக்கல. அவர் வாதம் பண்றதுக்குன்னே வந்திருக்கிறாரு, பேசிட்டே இருக்கிறாரு, சிவன் நிந்தனை பண்ணினே இருக்கிறாரு. இத பார்த்து வருத்தப்பட்ட மாணிக்க வாசகர் வந்து கலை தேவியை யோசிச்சு சொல்றாங்க, அம்மா இப்படி சிவன் நிந்தனை பண்றவங்க நாவில நீ இருக்கிறது நியாயமா அப்படின்னு சொன்ன உடனே அதை நிந்தனை பண்ணி பேசினவங்க எல்லாருமே வந்து பேசுற சக்தி இழந்து ஊமை ஆயிடுறாங்க. இத பார்த்த ஈழ மன்னனுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு அவர் சொல்றாரு, ஐயனே மன்னிச்சிடுங்க, அவங்க மன்னிச்சிடுங்கன்னு கேட்டுட்டு, என்னுடைய பொண்ணு வந்து பிறவி ஊமை, அவளை வந்து பேச வச்சிங்கன்னா இன்னில இருந்து நான் உங்க அடிமையாயிடுறேன் அப்படின்னு சொல்லவே அவர் மாணிக்க வாசகர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து, உன் பொண்ணு இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் உன் பொண்ணே அவளே பதில் சொல்லுவான்னு நீ பேசுமா அப்படின்றாரு. அந்த பெண்ணும் புத்த குரு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அந்த பொண்ணை பதில் சொல்லவே ஈழ மன்னனும் அவர் காலில் விழுந்து வணங்கி திருநீர் பூசி, நான் இனிமே உங்க மதத்தை தான் சைவத்தை தான் நான் வந்து தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிறாரு. இந்த புத்த குரு அவங்களையும் கூட பேச வச்சிடுங்க சுவாமி அப்படின்னு கேட்கவே அவர் வந்து அந்த திரைய வந்து விளக்க சொல்றாரு. திரைய அவர் விளக்கி மாணிக்க வாசகர் வந்து அவருடைய அருட்பார்வையை அவங்க மேல செலுத்தின உடனே அவங்க எல்லாருமே பேசுற சக்தி வந்துடுச்சு. அவங்களும் நாங்க பண்ணது மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லாரும் திருநீர் பூசி சைவ சமயத்தை பின்பற்ற தொடங்கினாங்க. இப்படி இவர் பாடல் பாடிக்கிட்டே இருக்கும்போது தில்லையில ஒரு நாள் வந்து ஒரு அந்தனர் வராரு. வந்து அவர் கீழே கேட்கிறாரு மாணிக்க வாசகரை கிட்ட, நீங்க பாடின பாட்டெல்லாம் வந்து ஒரு தடவை சொல்லுங்களேன், நான் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. இவரு வந்து அப்படியா சரி நான் பாடுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் பாடுறாரு. கேட்டுக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாவை பாடி இருக்கிறீங்க, ஒரு கோவையும் பாடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவரும் வந்து ஒரு கோவையும் பாடுறாரு. அதையும் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அந்தனர் வடிவில் வந்த சிவபெருமான் வந்து மறைஞ்சிடுறாரு. உடனே மாணிக்க வாசகருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, சந்தோஷப்படுறாரு. அவர் சந்தோஷத்துல வந்து அவரு கும்பிட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. அன்னைக்கு கோயில் மூடும் போது இறைவன் வந்து சிவபெருமான் வந்து இந்த ஓலையில எழுதி வச்சுட்டு திருச்சிற்றம்பலம் உடையான் அப்படின்னு எழுதி கோயில் வாசப்படியில வச்சுட்டு மறைஞ்சிடுறாரு. காலையில அந்த கோயில் அர்ச்சகர் வந்து கோயில் கதவை திறக்க வரும்பொழுது இந்த மாதிரி வாசப்படியில இருக்கிறத பார்த்து அவரு ஆச்சரியப்பட்டு இது என்ன ஏதுன்னு பிரிச்சு பார்த்து படிச்சு அதுல என்ன எழுதியிருக்காருன்னா, திருவாத ஊரான் கூற்றுப்படி திருச்சிற்றம்பலம் உடையான்னு எழுதியிருக்கிறத பார்த்து அவர் கண்ணுல இருந்து அப்படியே தண்ணியா வருது. இது இறைவனே எழுதியிருக்காருன்னுட்டு உடனே அவர் அரசர்கிட்ட கொண்டு போய் சொல்றாரு, இதை காட்டுறாரு. அரசனும் ஆச்சரியப்பட்டு இதோட பொருள் என்ன கேட்கணும் போது ஊர் ஜனங்க எல்லாருக்கும் இது பரவிடுது. எல்லாரும் போய் மாணிக்க வாசகரை போய் பார்த்து இதோட பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மாணிக்க வாசகரும் வந்து அவரும் வந்து அவர் கண்ணிலையும் ஒரே ஆனந்த கண்ணீரா வருது. அவர் வந்து இதை வாங்க நான் சொல்றேன் வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. எல்லாரும் கூட்டிட்டு போய் தில்லை கோயில்ல போய் நின்னு ஊர் ஜனங்க ராஜா எல்லாரும் சேர வந்து இந்த பாடலுடைய திருவாசகத்துடைய இத பொருள் வந்து ஆனந்த கூத்தன் அவன்தான் சொல்லி தில்லை நடராஜரை கை காட்டி சொல்லி
அந்த இடத்துல அப்படியே மறைஞ்சிடுறாரு. இது எல்லார் எதிர்க்கும் நடந்த விஷயம். இறைவனுடைய திருவடியில இறைவனுடைய திருவடியில மாணிக்கவாசர் மறைஞ்சதை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்படிதான் மாணிக்கவாசகருடைய வரலாறு. மீண்டும் அடுத்த பதிவுல திருவாசகத்திலிருந்து கீர்த்தி திருவுகளிலிருந்து சில பாடல்களை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.